வணக்கம். நான் பவானியிலேருந்து டாக்டர் லோகநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ மணிக்கட்டு எலும்பு முடிஞ்சு அந்த எலும்பு முறிவை சரி செய்து எப்படி அவங்க ரெக்கவர் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை காட்டக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ இது. இந்த எக்ஸ்ரேல நீங்கள் பார்க்குற எலும்பு வந்து மணிக்கட்டு எலும்பு, ரேடியஸ் என்று சொல்லக்கூடிய மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய எலும்பு. இந்த மணிக்கட்டு மேலே இருக்க எலும்பு ரேடியஸ் அப்படிங்கிற எலும்பு ஒரு பெரிய எலும்பு. அந்த எலும்பு வந்து மணிக்கட்டு ஜாயிண்ட்டையும் ஃபார்ம் பண்ணுது, முழங்கை ஜாயிண்ட்டையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த எலும்போட டிஸ்டல் எண்ட் ஆஃப் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கமாக ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகி ப்ளஸ் அங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மேல் நோக்கி முறிஞ்சிருக்கூடிய இந்த ஃப்ராக்சர். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃப்ராக்சர். ஏன் காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர் அப்படின்னா, இது இந்த ரேடியஸ் எலும்போட ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மணிக்கட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ராக்சர் லைன் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது மேல் நோக்கி பயணப்பட்டு ஒரு ஸ்பைக்கோட அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து நேர்லையும் பக்கவாட்டிலையும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃப்ராக்சர் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரியும். இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் வந்து கட்டில் சரியாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அது ஜாயிண்ட்டுக்குள்ளே போகுது. ரெண்டாவது இந்த நீளமான ஒரு முறிவு அப்படிங்கிறனால இது வந்து பர்ஃபெக்டாக உட்காராது. ஏன்னா இந்த எலும்பு பர்ஃபெக்டாக உட்காந்தா தான் அந்த மணிக்கட்டு பழையபடி எல்லா வேலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எலும்பை சர்ஜரி பண்ணி இந்த எலும்பை இந்த மாதிரி ஒரு லாக்கிங் கம்ப்ரெஷன் பிளேட் அப்படிங்கிற பிளேட் மூலமாக இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, 2 தனிப்பட்ட ஸ்க்ரூஸ் இருக்கும். அது வந்து இன்டர்ஃப்ராக்மெண்ட் ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஃப்ராக்மெண்ட்ஸை அந்த ஸ்பைக் இருந்துச்சு, அந்த ஸ்பைக்கை வந்து இந்த 2 ஸ்க்ரூக்கள் மூலமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருத்திட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்போட முழு லென்த்துக்கும் இந்த லாக்கிங் கம்ப்ரெஷன் பிளேட் அப்படிங்கிற ஒரு பிளேட் போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 2 எக்ஸ்ரேக்களும் எலும்பு உடைஞ்சு ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாளே எடுத்த எக்ஸ்ரே. இப்போ நான் காட்டுற எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா, இது எலும்பு உடைந்து 3 மாதங்கள் கழித்து எடுத்த எக்ஸ்ரே. இந்த 3 மாதம் கழித்து எடுத்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா, எங்கே உடைஞ்சது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எலும்பு பர்ஃபெக்டாக கூடியிருக்கும். அந்த எலும்போட பொசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஜாயிண்ட்டாக இருக்கும். எலும்பு பர்ஃபெக்டாக கூடியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பர்ஃபெக்டான அனாட்டமியை கொண்டு வந்தோம்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து விரலை நல்லா மடக்கி நீட்டுறாங்க. மணிக்கட்டு ஃபுல்லாக மேலே கீழேயும் அவங்களால அசைக்க முடியுது. மணிக்கட்டை ரொட்டேட் பண்ண முடியுது. கையை ஃபுல்லாக முன்னும் பின்னும் ஃபுல்லாக திருப்ப முடியுது. அந்த ஸ்கார் மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா அந்த கை நார்மலான கை தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டு ஃபங்க்ஷன் பழையபடி இருக்கணும் அப்படின்னா, அந்த எலும்பு பழையபடி அனாட்டமி பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அனாட்டமி பர்ஃபெக்டாக பண்ணி மூமெண்ட்டு பர்ஃபெக்டாக கொண்டு வந்து பழையபடி வேலைகள்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு இந்த மாதிரியான நவீன சிகிச்சைகள் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சைகள் பண்ணி கை பழையபடி பழைய வேலைகள் பண்ணுற அளவுக்கு வலுவாக பண்ணிட்டோம்னா அவங்க வந்து எல்லாமே பண்ணலாம். இப்போ 3 மாதம் ஆனதுனால அவங்கள நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எல்லாமே பண்ணுங்கள். 2 வீலர் ஓட்டுங்க, துவைக்கலாம், சமையல்லாம் பண்ணலாம், பாத்திரங்கள்லாம் நீங்கள் கழுவலாம். ஸோ நார்மலாக நீங்கள் என்னென்னலாம் வீட்டு வேலைகள் பண்ணுங்க எல்லாமே நீங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நார்மலான கையோட ஃபங்க்ஷனையும் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வருவதற்கு நவீன மருத்துவம் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.